இன்னைக்கே நம்ம ஊரில் 100% கற்றவர்கள் குறைவு. இது உண்மையா இல்லையா? 1875 இந்த நூலகம் தொடங்கப்பட்ட போது இந்த ஊரில் தார் ரோடு கிடையாதான். இந்த ஊரில் தார் சாலைகள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேலே இந்த ஊரில் கழிப்பறை கிடையாது, தெருவிளக்கு கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அப்போ அந்த காலத்தில் கலெக்டர் பென்னிங்டன் இதை ஒன்று இங்கே இருக்கிற நிர்வாக கமிட்டி, அது நிறைய பேர் ஐயா மாதிரி பெரியவங்க அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாரும் கூடி இதை பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா அன்றைக்கு வாசிக்க தெரிந்தவர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள் சொல்லுங்க. அவங்க அன்னைக்கு இருந்தவங்களுக்காக உருவாக்கலைங்க, அதற்கு பிறகு வாசிக்கிறவர்களை உங்களை போன்றவர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த பென்னிங்டன். இத்தனை இருக்குல்ல, பென்னிங்டன் ஃபோட்டோ எங்கேயாவது இருக்கா? அந்த மனுஷன் விளம்பரம் தேடாமலே போயிட்டானையா. இன்னைக்கு ஒரு பாத்ரூம் கட்டினாலே ஃபோட்டோவை பெருசாக மாட்டிடுறானே. இது நான் கட்டிய பாத்ரூம்னு இவ்வளவு பெரிய நூலகத்தை உருவாக்கி எம்எல்ஏ உபயம், எம்பி உதயம், இவ்வளவு பெரிய ஒரு நூலகத்தை அதை உருவாக்குனது மட்டும் இல்லைங்க, இதுக்கு பணம் எப்படி வரும்ன்றதுக்காக கடைகளை கட்டி இவ்வளவு ரூபாய் வருமானம் வரணும்னு வச்சு இதுதான் தீர்க்க தரிசனமாக செய்கிறது. ஆனால் ஃபோட்டோ கொடுக்காம போயிட்டார் பாருங்க அந்த ஆள்.